ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் லீசா ஃப்ராங்கென்ஸ்டைன். இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த கதை நடக்கிறது 1980s. இந்த படத்தோட ஹீரோயின் பேர் லீசா. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி லீசாவும் அவங்க அம்மாவும் வீட்டில் தனியாக இருந்தப்போ ஒரு மாஸ்க் போட்ட கில்லர் வந்து அவங்க அம்மாவை கொண்டிருப்பான். அந்த விஷயம் நடந்ததுலேருந்து லீசா பெருசாக யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல. அந்த ஊரில் ஒரு அபேண்டன் செமெட்ரி இருக்கும். அது பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பேச்சுலர்ஸோட செமெட்ரி. அங்கே ஒரு பையனோட சிலை இருக்கும். அந்த பையனை தான் இவள் ஃப்ரெண்டாக நினச்சி லீசா டெய்லி போய் அந்த பையன்கிட்ட பேசிகிட்ருப்பா. இவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயினையும் அந்த சிலையோட கையில் போட்டு விட்டுருப்பா. லீசாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு பெருசாக யாரும் கிடையாது. அதனால் அந்த சிலைக்கு முன்னாடி நின்று இப்போ நீ என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு விஷயம் கேட்பா. அந்த டைமில் அங்கே ஒரு லைட்னிங் அடிக்கும். அந்த சிலைக்கு அந்த விஷ் கேட்ட அப்புறம் லைட்னிங் மேலே பட்டு உயிர் வந்திருக்கும். ஆனால் அது பார்க்க ஒரு கிரியேச்சர் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு காது இருக்காது, ஒரு சைடு கை இருக்காது, நடக்கிறதும் ஜாம்பி மாதிரி இருக்கும். இப்போ லீசாவை தேடி அவள் வீட்டு ஜன்னலை உடைச்சிட்டு வரும். அந்த டைமில் வீட்டில் லீசா மட்டும்தான் தனியாக இருப்பா. அதனால் முன்னாடி நடந்த மாதிரி யாரோ கில்லர் தான் வீட்டுக்குள்ளே வராங்கன்னு இவள் அதுக்கிட்ட தப்பிக்க ட்ரை பண்ணுவா. ஆனால் இவள் அதை என்ன அடித்தாலுமே அதுக்கு ஒன்றுமே ஆகாது. அதுக்கப்புறம் அந்த கிரியேச்சர் காட்டின செயினை வச்சு தான் இவள் டெய்லி பேசிகிட்டு இருந்த அந்த சிலை தான் இப்போ உயிரோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறா. ஆனால் இது அவளை தவிர வேறு யார் கண்ணில் பட்டாலும் பிரச்சனை ஆகிடும்னு அதை அவளோட வார்ட்ரோப்பில் ஒழிச்சு வைக்கிறா. இவ்வளோ நாள் பயந்த பொண்ணாக யாருக்கிட்டுமே பேசாமல் இருந்த லீசா இந்த கிரியேச்சர் வந்த அப்புறம் அது சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் பொண்ணாக மாறுறா. அவளுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களெல்லாம் இந்த கிரியேச்சரை வச்சு கொல்லவும் செய்கிறா. ஆனால் இப்படி பண்ணிக்கிட்டே லீசாவால் ரொம்ப நாள் போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு வாழ முடியாதுங்கிற விஷயம் தெரியும். இன்னும் கொஞ்ச நாளில் அவள் எப்படியும் போலீஸ்கிட்ட மாட்டிடுவாங்கிறது தெரியும். இந்த கிரியேச்சரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அந்த கிரியேச்சருக்கு லீசாவை பிடிச்சிருக்கு, லீசாவுக்கும் அந்த கிரியேச்சரை பிடிச்சிருக்கு. ஆனால் இவங்க 2 பேராலையும் இந்த உலகத்தில் இப்போ ஒன்றா வாழ முடியாது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஹாரர் காமெடி மூவி பிடிக்கும்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.